ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிருந்தோம் ரெனிவல் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு வீட்டு பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏரியாலே ஃபோட்டோ எடுக்க போயிருந்தோம். லாஸ்ட் டைம் மார்ச் மந்த் என் பொண்ணுக்கு பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண போயிருந்தோம். அப்போ அங்கே தான் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் 1 hour வெயிட் பண்ணணும். சரி, அதனால் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்க வந்தோம். அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்க 2.1 or 3.1 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவ்வளோ காசு வாங்கிட்டாங்க. அவ்வளோ காசு கொடுத்துமே அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 1.5 தான் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஒரு ஆல்பம் இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல மாதிரி இல்லை, இப்போ நிறைய ஃபோட்டோஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. நிறைய ஃபினிஷிங் வந்திருக்கு. மேட் ஃபினிஷிங், வெல்வெட்டு, கிளிட்டரு, ரெயின்போ, அந்த மாதிரி நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோ வாங்கிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிளம்பும்போது ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நின்று பணம் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டோம். நாங்கள் டைம் எங்களுக்கு 2 o'clock கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் 1:30க்கெலாம் போயிட்டோம். க்ரௌடாக இருக்கும்னு நினச்சி போயிருந்தோம். ஆனால் அங்கே க்ரௌட் இல்லை, என்னன்னு தெரியல. சாட்டர்டே ஆஃப்டர்நூனுங்கிறதுனால யாருமே இல்லை. நாங்கள் போன டைமுக்கு எல்லாம் லஞ்ச் டைமாக இருந்துச்சு. நாங்கள் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுச்சு. நாங்கள் 1:40க்கு போயிருந்தோம். எங்களுக்கு 2:45க்கு தான் முடிஞ்சது. இந்த பசங்க பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. 2 பேரும் சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக விளையாண்டுட்டு அந்த பிளேஸே ஒரே சத்தமாக இருந்துச்சு. இந்த 2 பசங்களும் அன்றைக்கி ஃபுல்லாக அட்ராசிட்டி. ரொம்ப நேரம் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. யார் ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் ஏஜென்சிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி எங்கள் நம்பர் தெரியும்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிருந்தீங்கல்ல, அதில் ஒரு கூப்பன் ஃபில் பண்ணி போட்டிருந்தீங்கல்ல, அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்க போகுது, நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 7 minutes தான் டிஸ்டன்ஸ் இருந்தது. சரி, போகும்போது என்ன ஆகுதுன்னு போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி போயிருந்தோம். போன உடனே நம்மளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிக்கிறாங்க. எங்கே ஒர்க் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இல்லையா, நம்ம வீட்டில் யார் யார் இருக்கா, என்னென்ன பண்ணுறாங்க, நமக்கு எதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா விஷயமும் கொஞ்சமாக திருவி நல்லா கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வேர்ல்டு வைட் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி பேக்கேஜ் 35 டேஸ்க்கு இவ்வளோ பேக்கேஜ், 21 டேஸ்க்கு இவ்வளோ பேக்கேஜ், அப்படி இப்படின்னு நல்லா பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. 3,500 ரியாலோட இதை நாங்கள் உங்களுக்கு 2,000 ரியாலுக்கு ஆஃபர் பண்ணுறோம். இந்த ஆஃபர் ஒரு நாளைக்கு மட்டும்தான். நீங்கள் இப்போவே அதுவும் பணம் கட்டினா தான் அந்த ஆஃபர் கிடைக்கும், இல்லைனா உங்களுக்கு அந்த ஆஃபர் போயிடும். இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு ஃபேமிலிக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மற்றவங்களுக்கு கிடையாது, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. 1 hour கிட்ட பிரைன் வாஷ் பண்ணாங்க. என்ன நம்ம பேச முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளை விடவே இல்லை அவங்க கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு 2,000 ரியால் கட்ட சொன்னாங்க, நாங்கள் முடியாதுன்ட்டோம். அப்புறம் 1,000 ரியால் கட்ட சொன்னாங்க, நாங்கள் முடியாதுன்ட்டோம். கடைசியாக 500 ரியால்ஸ் கட்ட சொன்னாங்க, அதுவும் எங்களால் முடியாதுன்ட்டோம். அது இதுன்னு பிரைன் வாஷ் பண்ணி நாங்கள் முடியாதுன்னு சொன்னதுனால கடைசியாக அவங்க கிட்ட இருந்த அந்த கொடுக்குறேன்னு சொன்ன கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அப்பயும் எவ்வளோ முடியுமோ பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, அது ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு கிளாஸு. அதை வச்சு எதுக்குமே யூஸ் இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் வந்தால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்ரோல் செலவு பண்ணி போகாதீங்க. உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஆகும். அது எதுக்குமே உதவாது. அந்த கிஃப்ட்டுன்ற பேரில் சொல்லி நம்ம காசை எந்த வகையில் வாங்கணுமோ அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி வர சொல்லிட்டு எங்களுக்கு டோட்டலாக டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஃபோன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட எப்படி பிரைன் வாஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணி நல்லா பிரைன் வாஷ் பண்ணுறாங்க. நாங்கள் ஏன் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வர வழி தானே, சரி போய் பார்க்கலாம், ஒரு 7 minutes தான் டிஸ்டன்ஸ் காட்டுச்சு அப்படின்னு சொல்லி போனோம். இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் போயிருக்க மாட்டோம். உங்களுக்கு நம்ம நம்பர் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூலுவில், நெக்ஸ்ட்டோவில், இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் போகும்போது இவ்வளோ ரியாலுக்கு வாங்கினா இதுக்கு மேலே கிஃப்ட் வச்சர்னு ஒன்று சொல்லி தருவாங்க. அந்த கிஃப்ட் வச்சரை நம்ம ஃபில் பண்ணி நம்ம அந்த இதில் கூப்பன் போடுறதுல போட்டிருப்போம். இதுலேருந்து தான் இவங்க எடுத்து நம்மளை கூப்பிடுறதா இவங்களே சொன்னாங்க. இந்த மாதிரி நம்பர் எழுதி போடும்போது நம்ம லூலுக்காரங்க வச்சுருக்காங்களா, நெக்ஸ்ட்டோக்காரங்க வச்சுருக்காங்களா, இல்லை வேறு யாராவது இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறவங்க வச்சுருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதி போடணும். தேவையில்லாமல் நான் நம்பரை எங்கேயுமே எழுதி போடக்கூடாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காரலான்னு பார்த்தா அப்போ தான் பாப்பா அம்மா ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறா. 2 நாள் லீவு கிடச்சி ஹோம்ஒர்க் பண்ணவே இல்லை. நான் காலையில் ஸ்கூலுன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் எப்போவுமே ஹோம்ஒர்க் பண்ணணுன்னா, அவளுக்கு கர்சிவ் லெட்டர் இப்போ தான் சொல்லி கொடுக்கறதுனால கையை பிடிச்சி எழுத வைக்கணும், இல்லைனா அவள் தனியாக எழுத மாட்டாள். சரின்னு அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து குக்கிங் நைட்டுக்கு பண்ணலான்னு வந்தாச்சு. வீட்டில் மாவு அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
போயிட்டு வந்துட்டு காலையிலேருந்து ஃபுல்லாக அலைஞ்சிட்டு டயர்டாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணலான்னா வீட்டில் நூடுல்ஸ் தான் இருந்தது. சரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நூடுல்ஸாக பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லா கேப்சிகமும் கட் பண்ணிவிட்டு கேரட்டை கட் பண்ணி நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கேரட் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் போடணும். கேரட் போடும்போதே பீன்ஸு போடலாம். நான் பீன்ஸ் போடலை இன்றைக்கி. ஏன்னா என் பொண்ணுக்கு பீன்ஸ் பிடிக்காதுங்கிறதுனால நான் பீன்ஸ் போடலை. கேரட்டை மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கிட்டேன். அது கேரட் வதங்கி பாதி வதங்கினதுக்கப்புறம் எல்லா கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றணும். அதிகமாக எண்ணெய் ஊற்றி இதை வதக்கக்கூடாது. எல்லா காயும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். காயை வந்து நூடுல்ஸ்லேயே போட்டு நல்லா வேக வச்சா அது கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனியாக வதக்கி போட்டால் மட்டும்தான் நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே நூடுல்ஸ் பண்ணும்போது நூடுல்ஸ் பேக்கெட்டில் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே ஒரு பேக்கெட்டில் மசாலாவும் ஆயிலும் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மசாலாவும் ஆயிலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதில் நிறைய கெமிக்கல் அதிகமாக இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. எப்போவுமே அந்த மசாலாவில் இருக்க இதை தூக்கி போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க ஓன் மசாலா, கரம் மசாலா, மல்லிப்பொடி இதை மட்டும் போட்டு செய்யுங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வருஷமாக நான் இப்படி தான் தரேன். அதில் இருக்க மசாலா ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்கும். தயவு செஞ்சு யாருமே யூஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து சமைக்கணுன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் வெளியில் போயிட்டு வந்து சமைக்க பிடிக்காதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியில் போயிட்டு வந்தவுடனே இந்த மாதிரி யாராவது உட்கார வச்சு நம்மளை சமைச்சு போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டாலே நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்மளை உட்கார வச்சு யாராவது சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. நூடுல்ஸ் எல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா வதங்கின காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. நான் எப்போவுமே நூடுல்ஸை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்குவேன். பெருசாலாம் கட் பண்ண மாட்டேன். அப்போ தான் சாப்பிடும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சின்ன சின்ன தூள் மாதிரி அப்படியே பண்ணி வச்சுட்டு அதை போட்டு தான் செய்வேன். எடுத்து சாப்பிடவும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸ்பூன்லேயா இருக்கட்டும், கையிலையாக இருக்கட்டும். நம்ம எப்படி வெஜிடபிள்ஸ் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோமோ அதே மாதிரி தனியாக எக்கையும் ஃப்ரை பண்ணி சேர்த்து இது கூட செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் மதியானம் தான் எக்கு எல்லோரும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் நைட்டு நூடுல்ஸில் எக்கு போடலை. வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு நூடுல்ஸில் இருக்க பேக்கெட்டில் இருக்க மசாலா போடாதனால கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டில் எழுதியிருக்க அளவு ஊற்றுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். நான் ஒரு 4 பாக்கெட் எடுத்துக்கிட்டேன்னா அதில் 3.5 கிளாஸ் மட்டும் தான் தண்ணி ஊற்றுவேன். 250 ml கிளாஸில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூடுல்ஸை போட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை போட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு அதில் இருக்க மாதிரி 2 minutes மட்டும்லாம் வேக வைக்காதீங்க. கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. நல்லா அந்த நூடுல்ஸ் வெந்து அரிசி எப்படி பெருசாகுமோ அதே மாதிரி நூடுல்ஸ் நல்லா பெருசாகும், நல்லா உப்பி வரும். அந்தளவுக்கு நல்லா வேக வைங்க. வேக வச்சுட்டு கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டை இருந்தால் முட்டையும் போடலாம். இல்லைனா வெஜிடபிள்ஸ் மட்டும் போட்டு இறக்குங்க. வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த நூடுல்ஸ் வந்து உண்மையிலுமே ரொம்ப ஹெல்தி தான். ஏன்னா நம்ம வீட்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். வேறு வெளியில் மசாலா யூஸ் பண்ணலை. இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.